ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிசியோட டெஸ்ட் 19ஓட தமிழோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கருவை அந்தாதி, சிலை எழுபது. இதில் இந்த 4 ஆப்ஷனில் இது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறான ஆன்சர். ஏன்னா திருக்கருவை அந்தாதியோட ஆசிரியர்னா அதிவீர ராமபாண்டியன். மீதி 3க்கு இருக்கிற ஆசிரியர்னா கம்பர். ஓகேங்களா, அதனால் ஆப்ஷன் சி தான் தவறான பதில். கம்பரோடைய இந்த நூல் மட்டும் இல்லாமல் திருக்கை வழக்கம் ஏர் எழுபது, இது 2 நூலுமே உழவு தொழில் பற்றி சொல்லுது. இங்கே இருக்கிற சடகோபர் அந்தாதி யாரை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா கம்பர் நம்மாழ்வார் பற்றி சொல்லியிருப்பார். நம்மாழ்வார் இருக்காங்களே அவனை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் செய்திகளில் தவறானதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. மாநில அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இது சரியான பதிலுங்க. மாநில அரசோட அரசவை கவிஞராக 1949 இருப்பார். இவர் வந்து அரசவை கவிஞராக இருந்தபோது இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்னா சுரதா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் அரசவை கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். தமிழக சட்டமேலவை உறுப்பினராக இருந்தவர். இதுவும் சரியான பதில் தாங்க. எப்போ இருப்பார்னா 1956 1956 தான் தமிழக சட்டமேலவை உறுப்பினராக இருப்பார். தமிழக அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இதுதான் தவறான பதிலுங்க. ஏன்னா பத்மபூஷன் விருது வழங்குறது யாருன்னா மத்திய அரசு தான் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கும். இவர் வந்து ஆனால் நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு எப்படின்னா 1971. இவர் ஓவியரும் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். இது சரியான பதில் தாங்க. இவர் வந்து ஒரு சிறந்த ஓவியர். இவர் வந்து ஃபஸ்ட்டு வரைந்த படம் யாரோட இதுனா விவேகானந்தரோட குருன்னு சொல்லுவோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரு தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்காரு. இவர் வந்து சிறந்த விடுதலை போராட்டாளர். இது சரியான பதில் தாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், பச்சூன் என்ற சொல்லை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பச்சூன் என்ற சொல்லை பிரித்தா பசுமை குட்டல் ஊன். ஆப்ஷன் டி தான் ஆன்சருங்க. ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டுட்டு பசு குட்டல் ஊன் அப்படின்னு புணரும். இந்த பசு குட்டல் ஊன் வந்து ஈற்றியல் உயிர்கடலுங்கிற விதிப்படி சூவை எப்படி பிரிப்போம், இச்சு குட்டல் ஊன்னு பிரிப்போம். இதில் ஊங்கிறது ஈற்றியல் உயிர்கடலுங்கிற விதிப்படி ஊ கெட்டுட்டு பச்சு குட்டல் ஊன் அப்படின்னு வருங்க. அடுத்தது தன்னோற்று எழுத்துங்கிற விதிப்படி பச்சு குட்டல் ஒன்றுங்கிறது பச் குட்டல் ஊன் அப்படின்னு மாறும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உடல்மேல் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இச்சு குட்டல் ஊ சூ பச்சூன் அப்படின்னு புணரும். ஓகேங்களா. அப்போ பச்சூன் என்ற சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பசுமை குட்டல் ஊன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கணிச்சினா மறுவாயுதம், திரள்னா வலிமை, நெறினா வலி, கயல் முள்னா மீன்முள். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் உலை என்ற சொல்லின் பொருள் கற்று. உலைனா பெண் யானை. இதே பெண் யானைக்கு பிடின்னு இன்னொரு மீனிங் இருக்குதுங்க. ஆண் யானை அப்படின்னா வேலம். தந்தம்னா மறுப்புன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆண் மானை கலைன்னு சொல்லுவோம், பெண் மானை பிணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ உலை என்ற சொல்லிக்கு பொருள் பெண் யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சுலோதி அப்படின்னா ஆப்ஷன் டி குட்டல் சிலை குட்டல் ஓதினா சரியான பதில். பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது அப்படின்னா நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது திருவள்ளுவமலை. ஆனால் குமரச வெண்பாவும் திருக்குறளோட பெருமையை உணர்த்துது. அப்போ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. திருவள்ளுவமலை ஆசிரியர் அப்படின்னா கபிலர். இதில் 53 புலவர்கள் இருப்பாங்க, 55 பாடல். ஓகேங்களா. இது வந்து 11ஆம் நூற்றாண்டு. இதே குமரேச வெண்பாவை இயற்றியது யாருன்னா ஜெகவீர பாண்டியன். இது வந்து 19ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஒல்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் அப்படின்னா துன்பம், திண்ணியர்னா வலியவர், வீறு அப்படின்னா சிறப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனைய என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா மகள் அல்லது புத்திரி அப்படின்னு சொல்லுவோம். மகள் அல்லது புத்திரி. இதே தனையன் அப்படின்னா மகன். தனையன் அப்படின்னா மகன் மீனிங். ஓகேங்களா. ஐயைனா பாட்டி, நுவ்வை அப்படின்னா உன் தங்கை, கொழுனன் அப்படின்னா கணவன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு குளித்தல் என்ற வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். பாரதியாரோட ஃபஸ்ட்டு சிறுகதை வந்து
இதுதான் தமிழோட ஃபஸ்ட்டு சிறுகதை. 6ல் ஒரு பங்கு. எப்போ எழுதுவார்னா 1913. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசாபிமானம் சுபாஷாபிமானம் பொருள் அறிதல் அப்படின்னா தாய்நாட்டு பற்று தாய்மொழி பற்று. ஆப்ஷன் சி சரியான பதில். 12வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் உறுதுமொழி சொல்லை தேர்ங்க அப்படின்னா உறுதுமொழி சொல் அப்படின்னா ஜாஸ்தி. ஜாஸ்திங்கிறது உறுதுமொழி சொல்லுங்க. மீதிக்கிற இந்த கடுதாசியும் அலமாரியும் என்னென்னா போர்ச்சுகீசிய சொல். கடுதாசி அலமாரி போர்ச்சுகீசிய சொல். பஜார் அப்படிங்கிறது பார்சி சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பீரோ அப்படின்னா பிரெஞ்சு. ரிக்ஷா அப்படின்னா பீரோனா பிரெஞ்சு, ரிக்ஷானா ஜப்பானி, குல்லானா பார்சி, நபர்னா அரபி. அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோயாளி ஸ்வீட் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். ஸ்வீட் அப்படின்னா என்னென்னு ஒரு இனிப்பு அப்படின்னு வருங்க. செல்வனுக்கும் கிள்ளைக்கும் தலா 5 புத்தகம்ங்கிறது பணுவல். இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. இதுதாங்க சரியான பதில். மெலிவாக இருப்பதே பியூட்டி அப்படின்னா அழகு. அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். மா பிஞ்சு அப்படின்னா தவறான மரபு தொடர் கேட்குறாங்க. மா பிஞ்சு அப்படின்னா மாவடு. இது சரியான பதில். இளந்தேங்காய் எப்படின்னு சொல்லுவோம்னா குறும்பை அப்படின்னு சொல்லுவோம். முற்றிய தேங்காய் தான் நெற்று அப்படின்னு சொல்லுவோம். முற்றிய தேங்காய் தான் நெற்று. அப்போ வழுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இளநீரில் இருக்கிற அந்த தேங்காய், இளந்தேங்காய் தான் வழுக்கல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. வாழை பிஞ்சு அப்படின்னா வாழைக்கச்சல். இது சரியான பதில். பலா பிஞ்சுனா பலாம்பு சரியான பதில். அப்போ 1, 4, 5 சரி. 2, 3 தவிர ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வாக்கியத்தை தேர்க. மக்கள் கிடையாது அப்படிங்கிறது தவறான வாக்கியம். ஏன்னா அங்கே மக்கள் இல்லை அப்படின்னு வரணும். அவளது தந்தை அதுங்கிறது தவறான வாக்கியம். அவளுடைய தந்தை அப்படின்னு வரணும். அது எல்லாம் அப்படிங்கிறது அவை எல்லாம் அப்படின்னு வரணும். அப்போ இதில் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் டி சென்னை என்னும் நகரம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் கொச்சை சொற்கள் திருந்திய தொடரை தேர்க அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி தாங்க சரியான பதில். மீதி 3 ஆப்ஷனுமே நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது. ஐப்பசி மாதம் அடமலை என்பார்கள் தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இடத்தில் வல்லின மெய்யிட்ட தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தாங்க ஆன்சரு. இந்த ஓவியத்தில் அமைந்த வண்ணச்செறிவும் ஓவிய பொலிவும் நம்மை கவர்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லில் தவறானதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. மீடியாஸ் ஊடகம்ங்கிறது சரியான பதில். டைப் தட்டச்சு சரியான பதில். ஸ்பீக் பேசு சரியான பதில். பிரிங் அப்படின்னா கொண்டு வருதல்னு மீனிங். ஓகேங்களா. பிரிங்னா கொண்டு வருதல், எடுப்பதுன்னா டேக். அப்போ டி தான் தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். பால்மனம் ஆறாத குழந்தை போல என்ற மரபு தொடருக்கு ஏற்ற பொருளில் சரியானதை தேர்கின்னு கேட்டிருக்காங்க. பால்மனம் ஆறாத குழந்தை போல அப்படின்னா வெகுளி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி தாங்க சரியான பதில். மீதியெல்லாம் அடி மாறி மாறி இருக்குது. இதுதான் குறுந்தொகை பாடல். தொன் முதலத்து பொதியில் தோன்றிய நாளூர் கோசர் அப்படிங்கிறது ஒரு குறுந்தொகை பாடல். இதுதான் அடி பெறலாமல் வரிசையாக இருக்குது. 22வது கொஸ்டின். சரியானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழைனா இளம்பெண், வாழைனா மர வகை, வாழைனா மீன் வகை. ஆப்ஷன் சி தாங்க சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். லா 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 வேறுபாடு. கிளி அப்படின்னா அச்சம், கிளி அப்படின்னா கோடு கிழித்தல், கிளினா பறவை. அப்போ ஆப்ஷன் பி தாங்க சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தமிழ் சொல் அல்லாததை தேர்ங்கன்னு கேட்டிருக்காங்க. குடம்புக்குங்கிறது தமிழ் சொல்லுங்க. ஏன்னா குடம்புக்கு என்ன மீனிங்னா கும்பகோணம். அங்கேயர்கண்ணின்னு யாரை சொல்லுவோம்னா மீனாட்சி சொல்லுவோம். மீனாட்சிங்கிறது தான் அப்போ தமிழ் சொல் அல்லாதது. பழமலைநாதர் அப்படின்னா பழமலை அப்படின்னா விருதாச்சலம். இதே பழமலைநாதர்னா அங்கே இருக்கிற விருத்தகிரீஸ்வரர். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் தமிழ் சொல் அல்லாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ரசீது அப்படின்னா காசோலைங்குதுங்க. அப்போ அது தப்பு. ரசீது அப்படின்னா என்னென்னா பற்றுச்சீட்டு. ரசீதுனா பற்றுச்சீட்டு. ப்ரப்போசல்னா கருத்துரு. மேனேஜர்னா மேலாளர். சாம்பியன்னா வகைசுடு. செக் அப்படின்னா காசோலை. அப்போ 1, 5 தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 5 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிப்கேஸ் என்ற சொல்லின் தமிழ் சொல் கேட்குறாங்க. அப்படின்னா குறும்பெட்டி. பிரிப்கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி.
நா வேறுபாட்டில் தவறானதே தேர்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தாங்க தவறானது. மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. தனினா குறைதல்னு மீனிங். இந்த தனினா தனித்திருத்தல், தனிமை அந்த மீனிங். அப்போ சி தான் தவறானது. பிழை நீக்கிய தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் முருகன் மற்றும் வேலன் வந்தனங்கிறது வந்தார்கள்னு வரணும். சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்ல அப்படிங்குது. சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று அப்படின்னு வரணுங்க. அடுத்தது 10 பழங்களில் ஒரு பழமே நல்லன. 10 பழங்களில் ஒரு பழமே நல்லதுன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். விழாவில் அறிஞர் பலர் பேசினர். இதுதான் கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜியு போப். 1886 இவர் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பார். 1900 திருவாசகத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நாலடியாரில் இருக்கிற 200வது பாட்டும் 290வது பாட்டும் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. நாலடியாராக 400 பாட்டு இருக்குது. அதில் இந்த 2 பாட்டு மட்டும் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காரு. இவருக்கு தமிழ் கற்பித்தது யாருன்னா ராமானுஜ கவிராயர். யாருக்கு? ஜியு போப்க்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். குருகு என்ற சொல்லை குறிக்கு விலங்கு அப்படின்னு கேட்குறாங்க. குருகு அப்படின்னா நாரை. இதே மாதிரி நிறைய இருக்குங்க. எண்குனா கரடி, கேசரினா சிங்கம், உழுவைனா புலி, கேளல்னா பன்றி. ஓகேங்களா. அப்போ குருகு என்ற சொல்லின் பொருள் நாரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. கிளைனா உறவினர், பல்சினா உணவு, பொலம்னா பொன், வீரல்னா வலிமை. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரியான பதில். 32வது கொஸ்டின். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யாருடைய வரிகள் அப்படின்னா இது பாரதியாரோட வரிகள். ஓகேங்களா. இதே மாதிரி பாரதிதாசன் எடுத்துக்கிட்டோமா, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்கிறாங்க. யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. ஓகே. அந்த மாதிரி நாமக்கல் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கவிமணி, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார். ஆப்ஷன் ஏ சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் அமைந்துள்ள இயல்கள் 9. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சுவதஞ்சாமை பேதமே அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில். ஆப்ஷன் சி சரியான பதில். இதோட பொருள் என்னென்னா, அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பது அறியாமை, அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சி நடப்பதே அறிவாளியோட செயல். ஓகேங்களா. எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சி நடக்கணும். அது வந்து அறிவாளியோட செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்குடையை பிரித்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. தன்குடை பிரித்தா தன்மை கூட்டல் குடை. ஆப்ஷன் சி சரியான பதிலுங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலடியார் என்னும் நூலில் முத்திரையர் பற்றி கூறும் பாடல் அப்படின்னா 200லேருந்து 296 பாட்டு வரைக்கும் முத்திரைகள் பற்றி கூறிடுவாங்க. 200 to 296 பெருமுத்திரைகள். ஓகேங்களா. நாலடியாரில் மொத்தம் 400 பாட்டு இருக்குது. 40 அதிகாரம். இயல் வந்து மொத்தம் 12 இருக்குங்க. அதில் வந்து திருக்குறள் மாதிரி 3 வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரம். ஓகேங்களா. நாலடியார் இயற்றியது யாருன்னா சமண முனிவர். சமண முனிவர் தான் நாலடியார் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்கிறது நச்சினார் கிணியார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற வரிகள் பயின்று வந்துள்ள நூல் அப்படின்னு கேட்குறாங்க. நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை ஆசிரியர்னா விளம்பின் அகனார். பழமொழி 400 மூன்றுரை அரியனார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதற்கு ஒப்பாகும் என செய்திகள் குறிப்பிடும் நூல் பழமொழி 400. ஓகேங்களா. பழமொழி 400 ஆசிரியருங்க மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400ல் மொத்தம் 400 பாட்டு இருக்குங்க. இந்த பழமொழி 400ல் யார் யார் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சங்ககால புலவர், மூவேந்தர்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இது வரலாற்றை 17 கீழ்கணக்கு நூல்லையே வரலாற்றை மிகுதியாக கொண்ட நூல் எதுனா பழமொழி 400. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்றவருக்கு எல்லா நாடும் தம்முடைய நாடு என்ற செய்தி பயின்று வந்துள்ள நூல் கேட்குறாங்க. அதுவும் பழமொழி 400ங்க. பழமொழியை முதுச்சொல்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலுக்கிழார். சரியான பதில்ங்க. இந்நூல் ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியான பதில்கள். அப்போ ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் 2 சரி. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்குறேன். அது சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யாருங்க? காரியாசான். ஓகேங்களா. அதே மாதிரி திருக்கடுக்கத்தோட ஆசிரியர் நல்லாதனார். ஏலாதீனா கன்னிமேதாவியார். பழமொழி நானூறு முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம. மூன்றுரை அறையினார். இந்த 3 நூல்களுமே மருந்தால் பெயர் பெற்ற நூல். திருக்கடிகத்தில் 3 மருந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. சிறுபஞ்சமூலத்தில் 5 மருந்து, ஏலாதியில் 6 மருந்து. ஓகேங்களா. ஓகே. இப்போ சிறுபஞ்சமூலத்தில் பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பசுவோட கன்றை காட்டிட்டு நம்ம பால் கறக்கிறது ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்கிறது என்ன? சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா. அதே மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்களா, அதை வந்து என்னென்ன வர்ணிக்குதுன்னா பழி அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அது சிறுபஞ்சமூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏலாதி என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இது தவறான பதிலுங்க. ஏலாதியோட ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார். இந்நூல் 97 வெண்பாக்களை கொண்டது. இதுவும் தவறான பதிலுங்க. இந்நூல் 81 வெண்பாக்களை கொண்டது. 97 வெண்பாக்களை கொண்டது சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி. 1 மட்டும் 2 தவறு. கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் கல்லுண்ணாமையும் புலால் உண்ணாமையும் வற்புறுத்துகிறது அப்படின்னா இன்னா 40. கல்லுண்ணாமையும் புலால் உண்ணாமையும் சொல்கிறது இன்னா 40. இன்னா 40 ஆசிரியர்னா கபிலர். இதில் வந்து 40 பாட்டு இருக்குங்க. இன்னானா துன்பம் தரக்கூடிய செயல்களை பற்றி சொல்லும். அப்படி சொல்கிறது 164 துன்பம் தரக்கூடிய செயல்களை பற்றி சொல்லுங்கள். ஓகேங்களா. இன்னா 40. அடுத்து இனியவை 40. இனியவை 40 யாருன்னா பூதஞ்சேந்தனார். இதில் வந்து நல்ல செயல்களை பற்றி சொல்லும். எத்தனைனா 124 நல்ல செயல்களை பற்றி சொல்லும். ஓகேங்களா. இன்னொன்று இனியவை 40ல் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் எதுனா இனியவை 40. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 44வது கொஸ்டின். மூதுரை என்னும் நூல் மூத்தோர் கூறும் அறிவுரை ஆகும். இது சரியான பதில்ங்க. இந்நூல் 31 வெண்பாக்களை கொண்டது. இதுவும் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் 2 சரி. மூதுரையோட ஆசிரியர்னா ஔவையார். இது ஒரு நீதி நூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருந்தாயினும் விருந்தோடு உண் என்னும் ஔவையார் அடிகள் பயின்று வந்துள்ள நூல் கொன்றை வேந்தன். ஓகேங்களா. இதே மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அது சொல்கிறதும் கொன்றை வேந்தன். ஓகேங்களா. இப்போ மூதுரையில் முன்னாடியே பார்த்தோம் 31 பாட்டு இருக்குன்னு. அதே மாதிரி நல்வழியிலையும் 41 பாட்டு இருக்குது. ஓகேங்களா. இந்த நூலுக்கு இந்த 4 நூலுக்குமே ஆசிரியர்னா ஔவையார். ஔவையாரை வந்து அருந்தமிழ் செல்வின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என தமிழின் சிறப்புகளைக்குரியவர் யார் அப்படின்னா தேவநாய பாவனர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 47வது கொஸ்டின். தமிழ் 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சரியான பதிலுங்க. ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழி தான். உயர்தனி செம்மொழி என்னும் நூல் பரிதிமார் கலைஞரால் இயற்றப்படுது. உயர்தனி செம்மொழிங்கிற அந்த கொள்கையை வச்சு தமிழ் மொழியோட சிறப்பை நிலைநாட்டியிருப்பார். ஆனால் அது நூல் கிடையாது. ஸோ இது 2வது வந்து தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு சரி, 2வது தப்பு. ஆப்ஷன் பி. உயர்தனி செம்மொழிங்கிற நூலை இங்கிலீஷில் எழுதியிருப்பார். யாருன்னா தேவநாய பாவனர் 1966. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிடா என்ற சொல் உருவாதலின் சரியானதை தேர்வுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. தமிழா. ஆப்ஷன் டி. தமிழா திராவிடா. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொல்களில் தவறானதே எதுன்னு கேட்குறாங்க. அப்போ பி தாங்க தவறானது. அது வியல் இல்லை வயல்னு வரும். ஓகேங்களா. ஓகே. மீதிக்கிற துகள், வண்டு, அறிவு, அழகு, அழைத்தல் இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. 50வது கொஸ்டின். பொறுத்துக. தாவர இலைப்பெயர்கள். கமுகு அப்படின்னா பாக்கு, கோரைனா புல், மல்லி தலை, நாணல் தோகை. ஓகேங்களா. அப்போ என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவநாய பாவனர் செய்திகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இவர் மொழிநாயர் என அழைக்கப்படுகிறார். இது சரியான பதிலுங்க. மொழிநாயர் செந்தமிழாயர்னு அழைக்கப்படுறாரு. தமிழ் சொல்லாராய்ச்சி தலைவராக இருந்தவர். பி தான் தவறான பதில். தமிழ் சொல்லாராய்ச்சியில் தலைவராக இருந்திருக்க மாட்டார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது சரியான பதிலுங்க. 1968 உலக தமிழ் கழகம் வந்து திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
அடுத்தது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குனராக பணியாற்றினார். இதுவும் சரியான பதிலுங்க. மே 8 1974 தான் திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். ஓகேங்களா. இவருடைய மொத்த சிறப்பு பெயர்னு பார்த்தா 174, மொத்த நூல்னு கேட்டாங்கன்னா 43, ஆய்வு கட்டுரைன்னு கேட்டாங்கன்னா 200. ஃபஸ்ட்டு தேவநாய பாவனரோட ஃபஸ்ட்டு சிஷ்யன் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஓகேங்களா. இவருக்கு வந்து நடுவண் அரசு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. எப்போனா February 18, 2000. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாமக்கல் கவிஞர் சுயசரிதை என் கதை சரியான பதிலுங்க. உவேசாவின் சுயசரிதை நூல் என் சரிதம் ரெண்டுமே சரிங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் 2 சரி. ஃபஸ்ட்டு சுயசரிதை யாருதுன்னா இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம் எப்போ எழுதியிருப்பாருன்னா 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை 8, தூதுல வந்து 6, வெண்பா 13, பிறப்பிரபந்தங்கள் 4. அப்போ ஆப்ஷன் சி 1 2 3 4ங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு பதிப்பித்த நூல்னு கேட்டாங்கன்னா வேலுலிங்க விலாச சிறப்பு. வேணுலிங்க விலாச சிறப்பு. ஓகேங்களா. முதலில் பதிப்பித்த காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. இவர் மொத்தம் எத்தனை நூல் பதிப்பித்திருப்பார்னா 87 நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உவே சாமிநாதன் என்பது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையார் மகன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலுங்க. இவரை பதிப்புத்துறையில் ஈடுபட வைத்தவர் சேலம் ராமசாமி. இதுவும் சரியான பதில். இவரை பதிப்புத்துறை வேந்தன்னு சொல்கிறாங்க. சரியான பதில். பதிப்பித்த நூல்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 87ங்க, 78 அப்போ 4வது தப்பு. 1 2 3 சரி, 4 தவறு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நடமாடும் பல்கலைக்கழகம் என திருவிக்காவால் அழைக்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அதே மாதிரி திருவிக்காவை பற்றி மீனாட்சி சுந்தரன் ஒன்று சொல்லியிருப்பார். அது என்னென்னா மொழி நடை மலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருவிக்காங்கிறது மொழி நடை மலை அப்படின்னு சொல்கிறாரு யார்? மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். லக்குவனாரோட இயற்பெயர் தொல்காப்பியன். இது தவறான பதிலுங்க. லக்குவானரோட இயற்பெயர் லட்சுமணன். லக்குவானரோட புனைப்பெயர் தான் தொல்காப்பியன். ஓகேங்களா. இவரை ஏன் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு இதழ் நடத்துவார். அது பேர் குறள் நெறி. அப்போ ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழை தலைக்க செய்த செம்மல் யாருன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை என்னென்னு சொல்லுவோம்னா பல்லாவர முனிவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிகண்டுகளில் பழமையானது திவாகரர் எழுதிய செந்தன் திவாகர். இது சரியான பதிலுங்க. நிகண்டுகளில் புதுமையானது திவாகர் எழுதிய சூடாமணி நிகண்டன் கேட்குறாங்க. இது தவறான பதில். சூடாமணி நிகண்டு யாரோடதுன்னா மண்டலபுருடர். ஓகேங்களா. அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி. 59வது கொஸ்டின். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி 2ஆம் தொகுதி வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா ஆப்ஷன் ஏ 1993. அப்போ ஃபஸ்ட்டு தொகுதி எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் எழுதிய பள்ளிப்பறவைகள் என்னும் நூல் எத்தனை பகுப்புகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3 பகுப்பு கொண்டது. 61வது கொஸ்டின். இறந்தும் இரவாத வாழும் தமிழ் மாணவர் யாருன்னா ஜியு போப். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் சதுரகிருதி வெளியிட்டவர் மற்றும் வெளியிடப்பட்ட ஆண்டு வீரமா முனிவர். எப்போ 1732 தான் வெளியிடுவார். ஆப்ஷன் பி. 63வது கொஸ்டின். வீரமா முனிவர் எழுதிய உரைநடை நூல்கள் தவறானதுன்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் தாங்க தப்பு. தொன்னூல் விளக்கம் ஏன் தப்புனா அது ஒரு இலக்கண நூல். மீதி ஞானோபதேசம், ஞானக்கண்ணடி, வேத விளக்கம் 3மே உரைநடை நூல்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். காய்தே மில்லத் கண்ணியமிகு தலைவர் அவர். சரியான பதிலுங்க. இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். சரியான பதில். காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்னென்னா சமுதாய வழிகாட்டின்னு மீனிங். 3மே சரி. ஆப்ஷன் ஏ அனைத்தையும் சரி. இப்போ இவரோட பேரில் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு நூலகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னன்னா 100 கோடியில். ஓகேங்களா. 65வது கொஸ்டின்ங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா கண்ணதாசன். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியரசன் இயற்பெயர் கவியரசு. குன்றக்குடி அடிகளார் வழங்கினார் அப்படின்னு இருக்குங்க. இது தவறான பதில். அவரோட இயற்பெயர் என்ன துரைராசு. ஆனால் குன்றக்குடி அடிகளார் வந்து வழங்கிய ஒரு பட்டம் தான் கவியரசு. ஓகேங்களா. திராவிட நாட்டின் வானம்பாடி என முடியரசனை அறிஞர் அண்ணா வழங்கினார். கரெக்டுங்க. இது சரியான பதில். திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிகேசி பற்றிய கூற்றுகளில் தேர்க. தவறானதே தேர்கன்னு கேட்டிருக்காங்க. மாநில மேலவையின் உறுப்பினர் ஆவார். இது சரியான பதிலுங்க.
அறநிலைத்துறையின் ஆணையராக இருந்தவர். இதுவும் சரியான பதிலுங்க. இவர் விரிவுரையாளராக இருந்திருக்கார். இது தவறான பதில். அவர் வழக்கறிஞராக இருந்திருப்பார். இவருக்கு ரசிகமணி என சிறப்பேரும் உண்டு. இதுவும் சரியான பதில். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. இவர் வட்டத்தொடைங்கிற பேரில் ஒரு இலக்கிய கூட நடத்திட்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மலையருவி என்னும் நூலின் ஆசிரியர் கி.வ. ஜெகநாதன். ஆப்ஷன் சி. பின்வருவனற்றுள் எந்த ஒன்று இணை எழுத்து அமைவதில்லை? இணை எழுத்தாக அமைவதில்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சிங்க. அதாவது உயிரெழுத்தில் வந்து குறியிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணை எழுத்துக்கள். வல்லினத்துக்கு மெல்லினமும் வெள்ளினத்துக்கு வல்லினமும் இணை எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஆப்ஷன் சிங்க. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. பின்வருவனவற்றில் எது புறச்சுட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. புறச்சுற்றுங்கிறது சுட்டுனா ஆ இ உ ஓகேங்களா. புறச்சுட்டுனா அதை நம்ம அந்த வேர்டை பிரித்து நமக்கு பொருள் தரணும் ஓகேங்களா. புறத்தை இருந்து பொருள் தரும், அதான் புறச்சுட்டு. ஆப்ஷன் ஏ சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணையை தேர்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தாங்க தவறான பதில். ஏன்னா குட்டல் கண் அப்படின்னா அங்கன்கிறது சரியான பதில். பன்மை குட்டல் கண்ங்கிறது புன்மை குட்டல் கண் அப்படின்னா புன்கண். கிழக்கு குட்டல் நாடு கீழ்நாடு, இது மூணும் சரியான பதில். ஒன்றுங்கிறது குட்டல் அருங்கிறது எல்லூரு அப்படின்னு வருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்க. எதிர்ச்சொல். இரத்தல் அப்படின்னா கொடுத்தல். இது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இது பொருளில் இருக்குது. அப்போ இது வராது. வைதல் மற்றும் புகழ்தல், இது தாங்க சரியான பதில். வைதல்னா திட்டுதல், அதுக்கு ஆப்போசிட் என்னங்க புகழ்தல் ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்கள் பொருளில் இருக்குது. அரும்பொருள் அப்படின்னா அரும்பொருள்னா அரிதிர் கிடைக்காத பொருள். செம்மைனா செழுமை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 73வது கொஸ்டின். கொள்ளல் அப்படின்னா கொடை. குடப்புலம் அப்படின்னா குணப்புலம். அல்லங்காடி அப்படின்னா நாலங்காடி. ஆதி அப்படின்னா அந்தம் ஓகேங்களா. இதெல்லாம் ஏன்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பொறுத்துக்களில் எதிர்ச்சொல். அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். 74வது கொஸ்டின். புறவினா எதுன்னு கேட்குறாங்க. வினா மொத்தம் 5ங்க. அதில் புறவினானா அதை நம்ம பிரித்தா நமக்கு பொருள் கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். தாயை எப்பிறப்பு அறியது ஓகேங்களா. இந்த எப்பிறப்பை பிரித்தா நமக்கு 2 விடமே மீனிங் தரும் ஓகேங்களா. அதனால தான் அது புறவினா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தான் இதில் தப்பாக இருக்குங்க. ஏன்னா கரலுக்கு விறகுன்னு மீனிங் ஓகேங்களா. இந்த கரல்னால் விறகு ஓகேங்களா. இந்த கரல்னால் குற்றம் அப்படின்னு மீனிங் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. அப்போ மீதிக்கிற 3மே ரைட்டாக தாங்க இருக்குது. அப்போ 2 சரியானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2, 3, 4 சரி, 1 தவறு. ஒற்றுப்பிழைகளில் தவறான தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. அத்தனை பெய்யுது, இது தப்புங்க. அத்தனை எத்தனைலாம் வல்லினம் மிகாது ஓகேங்களா. அப்படி கூறினார், இது சரியான பதில். ஏன்னா அப்படி இப்படி எப்படிலாம் வல்லினம் மிகும். போய் பார்த்தான் அகரையீற்றில் வல்லினம் மிகும். திங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியும் வல்லினம் மிகும். அப்போ ஏதா தப்பு. அத்தனை எத்தனைலாம் வல்லினம் மிகாது ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தவன் என வேர்ச்சொல் அறிக அப்படின்னா வந்தவனோட வேர்ச்சொல் வா. ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லுங்கிறது எப்படி இருக்குன்னா கட்டளையாக இருக்கணும், பொருள் தரணும் ஓகேங்களா. அதுதான் என்னது வேர்ச்சொல். 78வது கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொழுகின்ற அப்படின்னா பொழுகின்ற அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரியான பதிலுங்க. தருகின்ற, சிறந்து விளங்குகின்ற. 79வது கொஸ்டின். அவன் திருந்தினான் தொடரின் வகையை தேர்க. அவன் திருந்தினான்னா தன் திறன். அவனா திருந்துகிறான், அதனால தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. ராஜராஜ சோழனால் தஞ்சை கோயில் கட்டப்பட்டது. பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு செயல்பாட்டு தொடர் ஓகேங்களா. ஆப்ஷன் டி. பிறவினை வாக்கியத்தை தேர்க. பிறவினை வாக்கியம்னா விபிங்கிற விகுதி இருக்கும். அப்போது விபிங்கிற விகுதி இருக்குன்னு இது பார்த்தா ஆப்ஷன் சி. பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தாள் விபி ஓகேங்களா. அதனால தான் அது பிறவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி சரியான விடையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பன்மையில் முடிஞ்சால் நமக்கு பன்மையில் ஸ்டார்ட் ஆனால் பன்மையில் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் பி சரியான பதிலுங்க. குதிரைகள் ஓடின. ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல் தேர்க. அல்லவை அப்படின்னா அல்லவைனா துன்பம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு நல்லவை. ஆப்ஷன் சி. சேர்த்தெழுதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க.
ஓகேங்களா. எள் குட்டல் நெய் எண்ணெய். ஓகேங்களா. கள் குட்டல் மனம் கல்மணம். அதுதான் தவறான பதிலுங்க ஆப்ஷன் பி. ஏன்னா கள் குட்டல் மனம் கல்மணம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. முள் குட்டல் தாள் முட்டாள். இது சரியான பதிலுங்க. முள் குட்டல் தாள் முட்டாள். நாள் குட்டல் மலர் நான் மலர். மீதியெல்லாம் சரியாக இருக்குதுங்க. ஆப்ஷன் பி மட்டும் தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை தேர்க. நாயும் தம்பியும் வந்தது. ஓகேங்களா. ஒரு உயர்திணை அக்ரணி பொருளை சேரும்போது அதுவும் அக்ரணியாகவே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்தன வராது, வந்தது. மாடு மேய்ந்தன அப்படிங்கிறது இங்கே ஒருமையில் இருக்குது, ஆனால் இங்கே கொடுத்தது பன்மையில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாடு மேய்ந்ததுன்னு வந்திருக்கணும். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. விடார் அப்படின்னா இதுவும் தவறான பதிலுங்க. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. மாடுகள் மேய்ந்தது இதுதான் சரியான பதில். பன்மையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பன்மையில் முடிஞ்சிருக்கு. அப்போ டி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 86. கொற்றம் எதிர்ச்சொல் தருக. கொற்றம்னா வெற்றி. ஓகேங்களா. கொற்றம்னா மீனிங் என்னங்க? வெற்றி. அதோட எதிர்ச்சொல்னா தோல்வி. ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், குரில் நெடில் வேறுபாடு சரியானதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. இர இரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆப்ஷன் சி சரியான பதில். இர அப்படின்னா சாதல்னு மீனிங், இரா அப்படின்னா தேன்கூடு. ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. அருமுறு வினல் அப்படின்னா ஆப்ஷன் சி அருமை கூட்டல் முருவின் கூட்டல் நல். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீல் என்னும் வேர்ச்சொல்லில் வினை எச்சம் கேட்குறாங்க. அப்போ வீழ்ந்து. ஆப்ஷன் சி சரியான பதில். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறளவு அப்படின்னா அருமை கூட்டல் அளவு. ஆப்ஷன் பி சரியான பதில். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மான்கள் 2 ஓடுகிறது அப்படின்னு கேட்க. இங்கே பன்மை, ஆனால் இங்கே ஒருமை. அப்போ இது தப்பு. நானும் அவனும் வந்தோம். நானும் அவனும் வந்தோம் பன்மை. அப்போ பி சரியான பதில். குயில்கள் கூவுகிறது அப்படின்றது குயில்கள் கூவின. காகங்கள் கரைகிறது அப்படின்னா காகங்கள் கரையும். காகம் கரைகிறது அப்படின்னு வருங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்கின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். இயல்பிறாறு பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பு குற்றல் 2 குற்றல் 6. ஆப்ஷன் சி சரியான பதில். வேர்ச்சொல் தவறான இணை தேர்க அப்படிங்கிறாங்க. நொந்தான்னா நோ சரியான பதில். உற்றனா உரு சரியான பதில். கற்றவர்னா கல் சரியான பதில். இங்கே சி தான் தப்பாக இருக்குதுங்க. நீக்கிய அப்படிங்கிறதுக்கு நீக்கு அப்படின்னு வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலகம் 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 சரியான பொருள் கேட்குறாங்க. கலகம்னா குழப்பம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கலகம் அப்படின்னா பெருச்சாளி. கலகம்னா குழப்பம், கலகம்னா பெருச்சாளி, இந்த கலகம்னா ஒரு அவை மன்றம். ஓகேங்களா. ஆப்ஷன் டி சரியான பதில். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். ஆனந்தம்னா மகிழ்ச்சி. ஆராதனைனா வழிபாடு. ஜனங்கள்னா மக்கள். ஆப்ஷன் பி சரியான பதில். பிரித்தெழுதுக தவறானதை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நன்மொழி அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. வீட்டு தோட்டம் அப்படின்னா வீடு கூட்டல் தோட்டம். எத்திசைனா ஏ கூட்டல் திசை. இது 3ம் சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. அப்போ என்ன வரும்னாங்க பெருவழினா பெருமை கூட்டல் வழி அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், உணர் என்ற வேர்ச்சொல்லி வினையாளையும் பேர் அப்படின்னா ஆப்ஷன் சி உணர்ந்தோர். உணர்ந்து அப்படின்னா வினையச்சம், உணர்ந்து அப்படின்னா பெயரச்சம். ஓகேங்களா. அப்போ இதில் வினையாளையும் பேர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. சேர்த்து எழுதுக. அருமை கூட்டல் அமிர்து ஆரமிர்து. ஆப்ஷன் ஏ. பிரித்து எழுதுக. வடவாரி நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா வடக்கு கூட்டல் ஆரி கூட்டல் நாடு. ஆப்ஷன் சி சரியான பதில். குரில் நெடில் வேறுபாடு சரியானதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பிங்க. குழினா மனைவி சரியான பதில். இந்த குழினா குளித்தல். ஓகேங்களா. இந்த குழி அப்படின்னா பேய். கூலி அப்படின்னா நம்ம வேலை செய்கிறதுக்கான ஊதியம். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ.